என்ன பண்றீர்கள்? யாராக இருந்தாலும் சரி, எப்ப வெட்டிங்களா சரி, ஒட்டாகி பின்னாடி போக கூடாது. ஏன்னு கேளுங்க. பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சு. முந்தானத்து இப்படிதான் மேய்ச்சி வைக்க தானே கூத்துக்கு போனோம். கூட்டம்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஏகப்பட்ட கூட்டம். கூத்து ஆரம்பிச்சுட்டு மணி 10-12 மணி இருக்கும். இப்படிதான் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. அப்பேற்பட்ட கூட்டம். கூட்ட நேரத்துல 12 மணி ஆகி போச்சு. அந்த நேரத்துல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன சமயத்துல ஒரு பெரியவர் முன்னாடி உட்காந்து இருந்தாரு. சண்டால கம்பெனி உட்காரதா கரண்ட் போன சமயத்துல அவர் எந்திரிச்சு அவரு எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு அப்படி ஆடிக்கிட்டே பின்னாடி போனாரு. கைத்தடி. அப்பதான் எங்களுக்கு பெரிய கண்டமே ஏற்பட்டுச்சு. நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். என்ன பண்ணாரு சண்டாலை? பின்னாடி போனவர் கம்மனு தான் வந்திருக்க கூடாதா? சண்டாலை என்ன ஏத்துனாரா தெரியல. போய் கோமணத்தை விட்டுட்டு உட்கார்ந்தாரு. கிருச்சுன்னு ஒரு சவுண்டு. நல்லா ஒரு டேக்ஸ் அளவுக்கு பீ பேண்ட் வச்சுட்டாரு. இதை கெவனிக்கல யாரும். கறந்து வந்துருச்சு. பெரியவர் வந்து பழைய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாரு. எங்க பொண்ணு வயசுக்காரர் என்ன பண்ணாரு? சின்னிசாமி அன்னைக்கு பார்த்து ஆனா ரெட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு சடையில கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கிட்டு வெளியே வரலாம் நினைச்சாரு. அந்த நேரம் பார்த்து ஒண்ணுக்கு வந்துருச்சு. சரி கரண்ட் தான் போயிடுச்சு, நம்ம ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தேய்ச்சி பிரிச்சுட்டு பின்னாடி போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே இவர் சடை போட்டுதா சடை கொஞ்சமாகப்பட்டது. பியல உட்காந்து காது சறக்கல. சண்டாளது கெவடிக்கல. கரண்ட் வந்த உடனே ஐயோ சாமி நம்மளதான் கூப்பிடுவாங்க ஆட்டுக்குது அப்படின்னு கொட்டைக்கு பின்னாடி இருந்து பாட்டு எடுக்கிறாரு. எப்படி பாட்டு எடுக்கிறாரு? தொண்டை தெரிகிற எப்படி பாட்டு எடுக்கிறாரு? எங்க செந்திருபாடி வேலை பண்ணா பாவாடை சும்மா இருக்குமா? பாவாடையும் சுத்தம். பாவாடையா சுத்தம். சும்மா இருக்குமா? சடையும் சுத்தம். சடை சுத்தம். சடைகள்ல குஞ்சம் சும்மா இருக்குமா? குஞ்சு சுத்தாது கொலாய் முடிட்டு உட்காரு. குஞ்சம் சுத்தக்கல குஞ்சு தொக்கற பெய்ய சும்மா இருக்குமா? அந்த நேரத்தில் சின்னிசாமி அன்னைக்கு காவடி பாவாடை போட்டு வந்த உடனே அந்த கொள்ளக்காரன் என்ன பண்ணா கொள்ள உதறத விட்டுட்டுதா இப்படி பாத்துக்கிட்டானா கொள்ளக்கார வாயில அவளு. ஒட்டிக்காரன் என்ன பண்ணாரு? வெத்தலை போட்டுட்டு இருப்பாரு. அன்னைக்கு பார்த்து வெத்தலையும் போடல, ஒன்னும் போடல. வெத்தலை போறத விட்டுவா இப்படி மீட்டிக்கிட்டு இருந்தாரா? கொள்ள பொட்டிக்கார வாயில அவளு எல்லாம் பெரிய தின்னுபுட்டி ஐயா புலவரே இருக்கட்டும் பேசிக்கிறாரு. அதனால மகாஜனங்களே தயவு செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள். யாரோ ஒருத்தர் வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா பார்த்து வாருங்கள். பொறுமை பொறுமை. இப்படி விட்டு திருப்பு இந்த திருப்பு. நெடிய நேரம் ஆகிவிடும். ஒரு ஆளு ஒடியாத
ஏண்டா குடிவாங்கன்னா வாங்க வணக்கம். யாருக்குடா கரண்ட் போயிடுச்சுன்னா கொலையில கரும்பு வந்துருவான். யாருக்கு யாரு அண்ணே? ஓ அண்ணானுக்கு தான் பிடிக்காது. பிடிக்காதுடா. நானும் கூப்பிட்டு அடிக்கிறான். ஏண்டா 2 பேரும் ஒண்ணா கூட பிறந்தமா? யாருக்கு யாரு அண்ணே? யாரு அண்ணே? ஏய் வாடங்க. ஏய் போடா போடா டேய் போடா புண்டை ஊத்தி கேர போ. ஏய் யாரு யாரு அண்ணே? ஏய் யாரு யாரு அண்ணே? ஏய் யாரு யாரு அண்ணே? யாருக்கு யாரு அண்ணே? ஓ அண்ணா பிடிக்காது. அண்ணா பிடிக்காது எனக்கு. ஓ வயித்துல ஒரு வாய் சின்னதா இருப்பாரு. ஆமா வாங்க தம்பி. ஏண்டா நீ நானும் ஒண்ணா கூட வரணுமா? நீ வந்து காண வரணுமா? எனக்கு தம்பிக்கு சொன்னாலும் பிடிக்காதுடா. தம்பிக்கு சொன்னா பிடிக்காது. பிடிக்காதுடா. ஏடா ஒரு அண்ணா. ஏய் ககடா கம்மனடா டேய். தம்பி பெரியமையா வந்துட்டால கல் எடுத்துவேன். வந்துட்டா கல் எடுத்துவேன். வந்துருவானா தம்பி தான் பிடிக்காது. தம்பி தான் பிடிக்காது. பிடிக்காது. வாங்க மாமா. ஏண்டா மாமனா? ஏண்டா என் பொண்ணை எடுத்துக்கிறேன். என் பொண்ணை எடுத்துக்கிறேன். என் வீட்டுல பொண்ணா எடுத்துக்கிற என்ன மாமாங்கிற எதுக்குற மாமாங்கிற அக்கா. ஓய் இப்பதான் சமாச்சாரம் கிடைச்சதா? கூத்தர்றாங்கன்னு உக்கார உக்கார. கிளம்பியே சத்தப்படாதா? கிளம்பியே என்ன அப்படி சத்தம் போட்டு உட்கார உட்காடுறாங்க. கம்முனுற மாமானு கூப்பிட்டாலும் பிடிக்காது. சித்தப்பா ஏண்டா சித்தப்பனா? ஏண்டா எப்படி நம்ம காண போறீங்களா? ஏய் காண சித்தப்பனு சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. சித்தப்பான கூப்பிட்டாலும் பிடிக்காது. பிடிக்காது. இங்க பாரு. ஏங்க ஏங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா ஏதோ கொஞ்சம் கூப்பிட்டா அடிக்கலாம். என்ன சொல்லி கூப்பிட்டா அடிக்கலாம். அந்த பச்சா அத அவன் வர. பயப்படாத. பயப்படாத. நீ பயப்படாத. பயப்படாத.
வருஷம் 2026ல நாகரிகமான காலத்துல புது பேர் வச்சு கூப்பிடு. ஆமா புது பேர் என்ன சொல்லி உட்கார்ந்து பண்றதுப்பா. கண்டுபிடிச்சுட்டேன். என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். என்னப்பா அப்புறம் சீட் எடுப்பியா? சரி பரவாயில்ல எடுத்தாகட்டும். கண்டுபிடிச்சுட்டேன். சரி மாறா கேடா புண்டை போடுற அப்படி போடா. ஏய் அப்பா ஆல்ரா ஏய் ஆப்கேலே போடுற மத்தல. ஐயோ அம்மா ஏய் ஏய் மாமா ஐயோ மாமா நாட்டுக்கு நாடு ஆடாபடுத்த அப்பமார்களும் பெண்ணாபடுத்த எடுதருமை தாய்மார்கள் எடுதருமை தாய்மார்கள் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். எடுதருமை தாய்மார்கள் கொலையை முடிச்சு படுறா. எனதருமை தாய்மார்கள் அதேதான். இல்ல மாமையில் தெரியும். அதனால அப்படி இருந்தாலும் இன்னும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இன்னும் முருகப்பட்டி ஸ்ரீ முருகப்பட்டி குறுகுப்பட்டி நீ ஏன்டா தப்பா இன்னும் குறுகுப்பட்டி வீரமுத்து முனியப்பன் பண்டிகை திருவிழா முன்னிட்டு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றார். யாரு சொல்லு. இன்னும் நமது குப்பன் பூசாரி தலைமையிலே நாடகம் அரங்கேற்ற செய்திருக்கின்றார். இன்னும் ஸ்ரீ சக்தி நாடக சபா வேச்சேரி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் உரிமையாளர் சினிமா திரைப்பட புகழ் யார் தெரியுமா? எரப்பட்டி சின்னசாமி வாத்தியார் தலைமையில இன்னும் நமது ஏற்படுத்திக்கு சேர்ந்த மாது வாத்தியார் தலைமையில நாடகம் அரங்கேற்றம். என்ன நாடகம்? இன்று நடத்தக்கூடிய நாடகம் ஒரு அற்புதமான நாடகம். மாத்தியம்மன் பிறப்பு இல்லையே கன்னிமாறு பிறப்பு. நாடகம் முதல் முறை யார் வராங்க? யார் தெரியுமா? பிரம்மதேவன் வருகின்றார். அவர்தானே பிரம்மாவா? சார் ரெடியா? பிரம்மா வருகிறார். பிரம்மதேவன் வருகிறார். உள்ள என்ன கேச்சு? கந்த கேச்சா, சாரை கேச்சா, கற்பு கேச்சா? உள்ள அரமனை உள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிறாரு. வர சொல்லி கொடுப்போம்.
சாமி புள்ளிக்காட்டுல அடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்பவா என்ன சூரியன் மந்திரி மதனமுத்து யாரு தெரியாம கை வச்சுட்ட என்ன அடிச்சவங்களே ஜீவிச்சு கிடக்குறாங்க. அப்படியா? என்ன அடிச்சு செத்து போயிட்டாங்க. யாரு? என்ன பண்ண 36 பேருக்கு செத்துருக்காங்க. 37 பேரு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா 38வது ஆளு. யார் தெரியுமா? யாருப்பா? ஏய் அப்பா ஜடா ஜடா அடா ஜடா அம்மாச்சினே ஆளம் தெரியாம காலை உர்ற தம்பி. இது ஏடா வாங்கிற வாங்க. ஆளம் தெரியாத காலை உர்ற இது ஆபத்து அறிகுறி. ஆபத்து அறிகுறி. மன்னாதி மன்னர்களா பார்த்தவனான் அந்த மதுரை வீரனே ஜெபித்தவனான் அப்பேற்பட்ட என்ன கடுமாய் பசங்க என்ன பஞ்சாயத்து போட்டு இருந்துட்டாங்களே. தீரம் என்ன தீரம் என்ன எங்க சொல்வேன் என்ன செய்வேன். ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. ஏசோ கதைய கேளு தாய் போலமே இதை கேட்டா தாங்க நம்ம வந்த மனமே. இந்த ஒரு பொண்ணை நம்பி ஜமானத்தை திறந்து வச்சு சொந்த ஒரு சாதி சனம் அத்தனையும் மறந்து வந்த ஏசோ கதைய கேளு தாய் போலமே. குட்டி பண்ணி ராஜா டேய் ஓய் நாட்டுக்கு நாடு மகா நாடு ஓடியாந்து கலச்சு போச்சு. டீ வேணுமா? கலப்புண்டு ஏறி விட்டேன். டேய் அண்டா சொல்லுவாயா? சொல்லுங்க ஐயா. ஏய் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நாட்டுக்கு நாடு மகா நாடு. நீர்வள நிலவள வருந்திய அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்னன்னா
வெள்ளி திருப்பூர். டேய் வெள்ளி திருப்பூர். அங்க இல்ல. இப்ப எங்க இருக்கிறோம்? கூத்தார இடத்துல இருக்கிறோம். எந்த இடத்துல? ஆடுற இடத்துல. நண்பா சாமி எங்கடா இருக்கிறோம்? கூத்தார இடத்துலங்க. என்ன ஊர்? நம்ம ஆடுற ஊருங்க. எந்த இடத்துல? நம்ம ஆடிட்டு இடத்துலயே தான். என்னப்பா தவறா சொல்லிட்டேன். அமைச்சரே சாமி மீன் வார்த்தை கொட்டி அளந்தாள். டைம் ஆஃப் டைம் ஆஃப். ஆமா சாமி என்ன ஊருன்னு கேக்குறீங்க? ஆமாமா இதுதான் தொருக்கும்பட்டி. ஏய் எடுக்க முடியலப்பா. ஆனா பிறந்த அப்பமார்களும் சரி அப்பதான் ஆனா பிறந்த அப்பமார்களும் ரெண்டாவது எமது தாய்களும் கடலாளை போல் காட்சி அழைக்கு. என்னோட சரி. அதனால நண்பா ராஜா இதற்காக மரங்கேற்றம் செய்திருக்கிறார். முடிவு பண்ணுங்க. என்ன முடியுமா? வீரமுத்து முடிவு பண்ணுங்க. நண்பா வீரமுத்து முனியப்பன் என்றால் சரியான ஒரு சக்தி வாய்ந்த முனியப்பன். இந்த வீரமுத்து முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு சரிலா சரி முனிப்பு பண்டிகை முன்னிட்டு அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? அதே தாங்க சொன்ன நாடகம் தான். ஏய் ஓய் என்ன நாடகம்? அது சொன்ன நாடகம் தான். கேட்டுவா என்ன மாதிரி பிறப்பு? வீரமாத்தி அம்மன் பிறப்பு. ஏய் வீரமாத்தி அம்மன் பிறப்பு. நண்பா எப்பேற்பட்ட நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். வீரமாத்தி அம்மன் பிறப்பு என்ற நாடகத்துக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இப்ப என்ன தெய்வக சபையில் வந்தனே நான் யார்? நீங்க யாரு? எவ்வளவு பேர்? பேரு எடா ஓட்டப்பட்டி 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 ஓட்டப்பட்டி. ராஜா தங்கள் பெயர் என்னங்க? அமைச்சரே நானே தாங்க மிஸ்டர். மந்திரியாரே ஏங்க மத்தவகாரனு காலேஜ் போச்சா டீ கொண்டு வாங்கனோ அண்ணோ. மத்தவகாரனு காலேஜ் போச்சா அண்ணோ டீ கொண்டு வாங்கனோ. அமைச்சரே என்னோட பேர் ஒரு சபைக்கு வந்ததா? எங்க நுழையுது ஒண்ணு மட்டும் தான் நுழையுது. 2 திட்டு மளிகை கிடக்குதுங்க. டேய் ஓய் எமது பேரா பிரம்மதேவ பிரம்மதேவனுக்கு மகாராஜா கோமாளிக்கு வாயால டிச்சி பெருக்கம் வாக்க. அமைச்சரே ராணி பா ராணி ஏய் ராணி
எமது பேரா பிரம்மதான இருந்துட்டாலும் பிரம்மதேவனா வந்து விட்டாலும் நமக்காக ஆ, ஆ. இரண்டு பேருக்கும் ஆமா, ஆமா. நம்மளுக்காக ஆ. 10 பத்தா கொடுத்த அன்புள்ள எப்படி இருக்கணும்? ஆமா 10 பத்தாவே கொடுத்தாங்க. ஆமா ஆமா. ஆ. அந்த காசு இட்ட கைகளுக்கு ஒரு கர்மம் வந்தா நீங்கம்மா, துட்டிட்டா கைகளுக்கு ஒரு துன்பம் வந்தா நீங்க வேணும். இந்த முனியப்ப நல்ல வெற்றி ஆ. நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்பாக இருக்கும்படி ஆண்டவன் இறங்க கூப்பி வணங்குகிறேன். வணக்கம். நாங்கள் போய் பிரம்மதேவனாக இருந்து விட்டாலும் என் பேரு பிரம்மதான இருந்தாலும் இந்த 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்த என் தாயார் யார்? யார் யாருங்க? பா. யாருங்க? சொல்லுங்க.
அங்க என்னம்மா சத்தம்? நியாயம் பேசுறீங்களா? அப்படின்னா நாங்க போறோம். நியாயம் பேசுறோம். வா, சரி, நான் போறோம். அம்மாச்சி மாமி, என்னை வளர்ப்பு தாயார் உங்க வளர்ப்பு தாயார்? அம்மா, ஆ, என் வளர்ப்பு தாயோ ஆதிலட்சுமி. தாய்வா வளர்ப்பு தாய் ஆதிலட்சுமி. அம்மா, தந்தையார் யாருங்க? சொந்த தாயார் யாருங்க? அம்மா, ஆ, என் தாயோ வளர்ப்பு தாயோ ஆதிலட்சுமி இருக்கிறாய். ஆ, என் தந்தையார் யார்? தந்தையார் யாருங்க? அம்மா, ராஜா. எதே? ஓட்டப்பட்டி.
எந்த ரேட்டுக்கும் மத்தாளக்காரன் பரவாயில்ல. கொட்டப்பட்டி 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 பிடிக்கிறான். பரவாயில்ல, மத்தாளக்காரன் வாங்கி பரவாயில்ல. மச்சனே சாமி ராஜா ராஜா என் தாயா வளர்ப்பு தாய் ஆதிலட்சுமி வளர்ப்பு தாய் ஆதிலட்சுமி என் தந்தையா ஸ்ரீமந்தா நாராயணன் தந்தையா ஸ்ரீமந்த நாராயணன் அமைச்சரே சாமி ராஜா என் தந்தையா ஆதி நாராயண ஸ்ரீமந்தா நாராயணன் ராஜா என் தந்தையா ஸ்ரீமந்தா நாராயணன் நாராயணன் எப்படி பிறந்து எப்படி போறீங்க? என் தந்தையா 2014 ஆளில் வாழ் வள்ளி கொண்டார் பள்ளி கொண்டார் ஸ்ரீமந்தா நாராயணனுக்கு ஓகட்டும் 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 ஓகட்டும். அண்ணா அப்படியே உள்ளோட திரும்பினா நோய் அப்படியே உள்ளோட்டு ஒரே திருப்பு. ஸ்ரீமந்தா நாராயண உந்தை கமல வழியாக பிரம்மதேவன் தாமரந்த நாங்க வழியாக பிறந்து விட்டேன். முந்தி கமலம் பண்றான் தொப்புள் வழியாக தொப்பூர் வழியாக பிறந்திருக்கீங்க. ஆமா ஆமா அந்த தொப்பூர் வழியாக பிறந்து தொப்புடல் வழியாக சலே சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க. ராஜாவுக்கு கோவம் வந்தா பெய்ய கூட திரும்பிடுவாரு. சொல்லுங்க சொல்லுங்க. 2014 வருடங்கள் ஆளில் மேல ஸ்ரீமந்தா நாராயண வள்ளி கொண்டார். சரிங்க. அப்படி ஆளில் கடல் மேல வள்ளி கொள்ள போது இந்த கடவுளே 2016 வருடம் அமர்ந்ததால் இந்த ஸ்ரீமந்தா நாராயணனுக்கு அந்த கடலிலே அலை அடைந்தது. சரிங்க. இந்த அலை மோத மோத தூசி திரும்பல இந்த தொப்புள் வழியாக வந்து அமர்ந்தது. தூசி திரும்ப தொப்புள் வந்துருச்சு. ஆமா ஆமா. சரிங்க. இந்த தொப்புள் வழியாக இருக்கும்போது பாசை அணைந்தது. இந்த பாசை அணைந்து இந்த பாசை அணையாகவே ஒரு தாமர் கொடி ஒன்று ஓடினது. இந்த தாமர் கொடி வழியாக இந்த பிரம்மதேவன் மலர் வழியாக பிறந்தான். பிரம்மதேவன் அப்படி பிறந்தாலும் நான் என்ன வேலை செய்திருக்கிறேன்? எறும்பு முதல் யானை வரை 8000 ஜீவங்களை படைக்கும் தொழில். உன்னை படைத்தவனே நான் தான். ஒரே அப்பா பல்ல அப்படியே சில்லற ஓட்டி போயிடும். நீ படிச்சுனா எங்க அப்பா என்ன குப்பரையே படுத்துக்கிட்டான். உங்க அப்பாவை படைத்தவனே நான் தான். எங்க அப்பனை படைச்சது எங்க பாட்டை. உங்க பாட்டனை படைத்தவன் நான் தான். எங்க பாட்டனை படைச்சது எங்க பாட்டை. உங்க முப்பாட்டனை படைத்தவன் நான் தான். எல்லா மனித உறுப்புகள் அனைத்து உறுப்பு உயிரும் படைத்தவன் நான் தான். எல்லா உறுப்பு நீங்க தான் படைச்சீங்களா? ஆமா ஆமா. ஏன் சாமி எனக்கு கொஞ்சம் நீளமா படைச்சுட்டீங்க? மண்ணு மிச்சமா போச்சு. அன்பா மூட்டையாட்டம் யானைக்கடை எறும்பு முதல் ஜீவஜால படைத்தவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் நீங்களா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கழுவான ஆகி போச்சா? கல்யாணம் ஆகி போயிட்டு யார மனம் முடித்தேன். டீ குடிக்கிறேன் அப்படியே சொல்லு சாமி. நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை? இந்த பிரம்மதேவன் ஆண்டு வருது யாசுபோ. எமது நாடு சத்தியலோகம். சத்தியலோகமாக இருந்தாலும் யாரை திருமணம் செஞ்சீங்க? இந்த சத்தியலோகத்துல பொறுப்பு ஆண்டு வந்தாலும் இந்த பிரம்மதேவன் கடவுள் யார மனம் முடித்தார்? யாருங்க? என் தேவையால் யார்? யாருங்க? வாங்க வாங்க.
ராஜா அமைச்சரே சாமி இந்த பிரம்மதேவன் யாரை மனமடித்தான்? யாருங்க? என்னுடைய தேவியா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி. ஏய், என்னுடைய தேவியா சரஸ்வதி. தேவியோ சரஸ்வதியாக இருந்தாலும் சரஸ்வதி கலைவாணி. கலைவாணி தலைவாணிங்க. என் தேவியால சரஸ்வதியை கலைவாணி இருந்தாலும் சரிங்க. நான் எத்தனை புத்திரபாகியம் பெற்றெடுத்தேன்? எத்தனைங்க? தக்கன் தரணி, தக்கன் தரணி, நாரதன், நாரீதன். ஏய், மூவர குழந்தை பெற்றெடுத்தாலும் சரிங்க. நான் நகரத்தில் சீரம் சிறப்பாக இருக்கிறேன். மன்னன் அழைத்தார், பிரம்மதேவன் அழைத்தார், இந்த தேவியை அழைத்துவோம். இப்படியே பிரம்மதேவனாகப்பட்டவர் சரஸ்வதி அழைக்க இப்ப அம்மா கலைவாணி சரஸ்வதி சமைக்க தருமா?
பையனா எங்கடா அப்படி மேலே ஏறிட்டு வர ஏறி வாயை ஏடா, மூடு. கண்டையை ஏய். கண்டையை ஏத்திக்கிறேன். டேய் பணப்பட்டி வச்சு சொருகி போடுவாய்.
ஏ